பராசக்தி படத்துல ராணா ரகுபதி இருக்காருன்னு ரீசெண்ட் டைம்ஸ்ல வீடியோஸ்லாம் வந்தது சார். இது எந்த அளவுக்கு உண்மை அண்டு திடுதுப்புன்னு ராணா ரகுபதி இந்த படத்துக்குள்ள வந்து ஒரு கேரக்டர் அதுக்கு தேவைப்படுதுன்னு நிறைய ஆர்டிஸ்ட் பார்த்தாங்க. ஓகே, இப்போ ராணா வந்து பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க. அநேகமாக பொள்ளாச்சி ஷெட்யூலில் அவர் ஜாயின் பண்ணுறதாக ஒரு தகவல் சொல்கிறாங்க. அண்ட் இந்த படத்தோட ஷூட்டிங் நடுவில் பெரிய அளவில் பிரேக் ஆயிருந்து சார். இதுக்கப்புறம் அப்படி ஒரு பிரேக் இருக்குங்களா? இல்லை பிரேக் இருக்காது. ஆல்மோஸ்ட் படம் 60% முடிஞ்சிருச்சு. இன்னொரு 40% தான் பொள்ளாச்சியில் போயிட்டு இருக்கு. பொள்ளாச்சி முடிச்சுட்டு வந்தோடனே மதுரையில் ஏதோ ஒரு ஷெட்யூல் பிளான் பண்ணியிருக்காங்க போல, அதோட படம் முடிஞ்சிருக்கு. சார் சிவகார்த்திகேயன் அடுத்து வெங்கட் பிரபு கூட நடிக்க போறாரு அப்படின்றத வெங்கட் பிரபு அவர்களே சொல்றாரு. பட் இது எந்த அளவுக்கு உண்மை சார்? ஏன்னா ஒரு வாட்டியும் அது மாறிக்கிட்டே இருக்கு. டுவர்ட்ஸ் எண்ட்ல யாருன்றது இப்போ ஒரு 3 டைரக்டர் வந்து சிவகார்த்திகேயனுடைய லைன் அப்ல இருக்கிறாங்க. இந்த விநாயக் சந்திரசேகர் குட் நைட் டைரக்டர், அப்புறம் வந்துட்டு சிபி சக்கரவர்த்தியை திருப்பி வர்றாரு. அதுக்கு பிறகு வந்து வெங்கட் பிரபு. இப்போ என்னன்னா சிபி சக்கரவர்த்தி படம் தான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிறாங்க. இப்போ இம்மீடியட்டாக ஆரம்பிக்கப்பட்ட அப்போ போகிற படம் வந்து சிபி சக்கரவர்த்தி படம் தான். அதனால அந்த படம் தான் இப்போ சிபி சக்கரவர்த்தி படம் முடிச்சுட்டு தான் வெங்கட் பிரபு படம்.